விஸ்வாச வருஷம் மாசி மாதம் சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா நவக்கிரகங்களும் ஒன்றா கூடி இருக்க ரகசியத்தை உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். மொத்தமாக நம்ம நாட்டில் பிளேனில் வச்சு ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்ம அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்ந்து மேலே மேலே நிற்போம். சோத்துக்கு வழி இல்லாத எத்தையோ 10 ரூபா 15 ரூபா அங்கே இங்கே போய் அலைஞ்சிருந்தோமே, அது மாதிரி தேவையே இல்லை. டயத்தை வேஸ்ட் பண்ணி குடும்பமே நடத்த முடியல. இதெல்லாம் அடியோட எராடிகேட் ஆகிடுறது. எப்படி அப்படியே லைஃப்பில் வாழ்க்கையில் லிஃப்ட்டு வச்சா மாதிரி வாழ்க்கையில் ஏறி போன மாதிரி வாழ்க்கையில் அப்படி சடனாக உதிரும். குழந்தைகள்லாம் அப்படியே தார்மீகமாக அந்த அளவுக்கு நம்மளோட உறவு கொண்டாடும். திருமண பாக்கியங்கள்லாம் பண்புகளுக்கு சாதாரண கல்யாணம் ஆகணும். பணத்தை வச்சு அடிப்படை இல்லை. நிஜமாக நடக்குமானா நடக்கும். மாசி மாதம் நடக்கும், நடந்தே தீரும். எல்லா விஷயங்களுமே வாயளவுக்கு இல்லை, சொல்லல் வீரர்கள் இல்லை. ஒவ்வொரு இதுக்குமே நன்னாவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்துட்டான். அது எப்படி அது விளாவார விலைக்கு ஒவ்வொரு ராசியாக சொல்லியிருக்கேன். கவனமாக பாருங்கள். அன்பார்ந்த கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம்னா அப்படி என்ன விசேஷம் கேட்குறீங்களா? பிப்ரவரி லேட்டர் பார்ட்லேருந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் உள்ள காலம்தான் அது. என்ன கேட்குறீங்களா? சனீஸ்வரர் பெயரை போடுறாங்க. இதில் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. சந்திரனை தவிர எல்லாம் கும்பத்தில் உட்காந்து சூரியன், புதன், சுக்கிரன், பின்னாடி செவ்வாய் வந்துடுவார். ராகு, பாம்புன்னு இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. குரு மிதுனத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்க்குறாவே பார்த்துட்டுருக்காரு. நல்லது தான் ஒரு விதத்தில். அவர் தள்ளிட்டு இருக்கிறது நல்லது தான். என்ன பேசுகிறாங்களே தெரியாது. உலகம் ஃபுல்லாக நார் அடிக்க போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. நமக்கு பிழைப்புக்கு வழி உண்டா அப்படின்னா என்னமோ நிறைய யோகங்கள்லாம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளே எல்லாமே ஆக முடியுமா? வெளியில் சமுதாயத்தில் நல்ல நன்னாக இருந்தால் தானே நமக்கு எல்லாமே வாழ முடியும். நம்மளே வீட்டுக்குள்ள கதவு முடின்னு வாழ முடியுமா? அதுதான் கொஞ்சம் மனசை உறுத்துறது. அரசாங்கங்கள்லாம் ஒரு சுழுக்கு எடுப்பார், பார்க்கலாம், நல்லா இருக்கும். சுற்றி ஒரு நாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது காது கொண்டு பார்க்காதீங்க, வேறு யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளிவட்டார பார்த்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருது, யோகங்கள் வருதுன்னா கூட அங்கே பாம்போடு நின்று சனீஸ்வரன் பாம்போடு பேசலாம். அங்கே ஏதோ விஷயம் இருக்குது. இல்லைன்னா பாம்பு கூட்டத்தில் போய் மீட்டிங் போட்டுருப்பாங்களா? ஏதோ சம்திங்கிறான், மிலிட்ரி ஆக்ஷன் நடக்குது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது தான் வரணும். கூடாத விஷயங்கள்லாம் அங்கே சேர்ந்துருக்கு. அதாவது தார்மீக முறையில் பேசக்கூடிய நிலைமையில் அந்த மீட்டிங் அமையலை. அதுதான். அப்புறம் மெதுவாக சுக்கராச்சாரியர் போயிடுவார். அது பின்னாடியே சனீஸ்வரன் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். இதுன்னா குருவினுடைய ஒரு பார்வை இருக்குல்ல, அது நமக்கு தெம்பம் கொடுக்கறது. எப்படியா இருந்தாலும் குரு பார்வை கிடச்சிதுன்னா தோஷங்கள் போயிடும். நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகள்லாம் தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு கைகூடணும்னா சுற்றி ஒரு சூழ்நிலை நல்லா அமைஞ்சு நமக்கு பசை நடியாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். காலம் ஒத்துழைக்கிறோம். நம்ம சம்பந்தப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் ஒத்துழைக்கணும், முதலாளிகளும் ஒத்துழைக்கணும். இது அத்தனை சேர்ந்து தான் நமக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பில் வெளிவருது. இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மாசி மாதத்தில் உங்களுடைய லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரியனோட சுக்கிரன், புதன், செவ்வாய், சனீஸ்வரர், ராகு கேது அது ஆப்போசிட் இருப்பாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. குரு உங்களுக்கு முக்கியமான குரு ஐனசைன போகஸ்தானாதி மட்டுமில்லை, அவர் தான் பாக்யாதிபதி. வீரியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு, மிதுனத்தில் உட்கார்ந்துட்டு, வக்கரத்தோடு உட்கார்ந்து அழகாக பார்த்துட்டுருக்காரு. உங்கள் லாபஸ்தானத்தை கும்பத்தை பார்த்துட்டுருக்காரு. எதுவுமே ஸ்மூத்தாக நடக்கணும். அது குருவுடைய பார்வை மட்டும் போதும். குரு வக்கரம் வந்தாலும் சரி, இல்லை கிழக்க போனால் மேற்க போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு பார்வைப்பட்டாலே தோஷம் போயிடும். அதே சனீஸ்வரனுடைய பார்வைப்பட்டாலே இருக்கிற 4 காசு காணாமல் போடும். செவ்வாயுடைய பார்வைப்பட்டாலே போகிற வம்பு திரும்பி நம்மளை ஒரு வழியாக ஆக்கிடும். இப்படி இது ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். குமுறல், ஒரே சண்டை, சச்சரவு, பிரச்சனை
இல்லைன்னா ஒரே ஆர்ப்பாட்டம், சம்பந்தமே இருக்காது, ஏதோ வந்துருக்கும் பாட்டு, நமக்கு ஒன்றும் புரியாது. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தே தான் இருக்கணும். எல்லாம் ஒரு பகவான் அனுபவிக்கிறதுக்காக பண்ணிருக்காரு. நமக்கு வேணால் கஷ்டம், இதுவும் கஷ்டம், நஷ்டம், வேதனை, தொல்லைலாம் இருக்கலாம். அவருக்கு இதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அதெல்லாம் பகவானுடைய இன்னொரு பக்கம். அது இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு பக்கம் கொஞ்சுவார், மெஞ்சுவார், பரிதாபார், நல்லது செய்வார். ஒரு பக்கம் இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், இப்படியெல்லாம் அனுபவிப்பார். ஐயோ அதிகங்கிறேன். ஏதாவது கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு 100 பேர் வேறு மாதிரி படைச்சிருப்பார். ஸோ அதுக்கு 100 பேர் இந்த மாதிரி படைச்சான்னா எப்படி வாழ்வாங்க? அதுதான் சாமர்த்தியம். நான் தான் கூட இருக்கிறேன். அதனால் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மேஷத்தினுடைய முக்கியமான வீரியஸ்தானாதிபதி லாபத்தில் உட்காந்துருக்கார், தனாதிபதி உட்காந்துருக்கார், கலத்திராவை சொல்லுவோம் சுக்கரன் உட்காந்துருக்கார், எல்லாமே. அதே மாதிரி அயனசைன போகத்தான குருவானவர் அங்கே போய் வீரியத்தில் உட்காந்து அங்கே பார்த்துட்டுருக்கார். இவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறீங்களோ இல்லையோ, அந்த நம்பர் ஒன்றாக இல்லையோ, எல்லாம் கடனும் முடிஞ்சு வியாபாரத்தில் விருத்தியாகும். உங்களுடைய சம்பந்த விஷயங்களாம் இந்த விஷயங்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் எல்லாமே புதுசாக ஐடியா வரும். ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேஷன்ஷிப் உறவுகள் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்து வியாபாரத்தில் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒருத்தருக்கு ஒரு துணை புரிஞ்சு இருப்பீங்க தவிர ஒரு பெரிய லெவலில் சம்மந்தப்பட்டு கமிஷன் வியாபாரம் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறதுலையோ எப்படி சம்பாதிச்சுன்னு தானாக இருப்பீங்க தவிர சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டேங்க. செவ்வாய் அப்படி ஆரம்பித்தா கூட செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் எந்த கலை தொலைப்பொருளில் அல்லது பிஸ்னஸ் நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து கலை பொருள்லேருந்து பில்டிங் கட்டுறது பில்டிங்லேருந்து கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஆடை ஆவரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாலே போதும். உணர்வுகள் பொங்கி ஒழும், அனுபவிக்கணும் தப்பாக நினச்சிட்டு இருக்காதிங்க. போகபாக்கிய வாக்கியங்கள் அனுபவிக்கணும்னா உடை, அலங்காரம், சிகை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, மேனரிசம், அந்த இது தட்பு, சாப்பாடு, அந்த விஸ்வி, ஊர், இந்த உலகம்லாம் சுற்றுறது எல்லாம் அப்படி ஒரு அமைப்பு. பந்தா லைஃப் அது. சொத்து பத்துகள் மெயின்டைன் பண்ணுறது, சொத்து பத்து மெயின்டைன் பண்ண சுலபம் இல்லை. இல்லைங்க எல்லாம் பார்த்துக்கிறது. விவசாயத்திலலாம் லேண்டில் புதுசாக டெக்னாலஜி பயன்படுத்தி விளைபொருள்கள்லாம் புதுசாக பண்ணுறது. அதே அரிசியை போட்டு அதே பண்ணுறது. கொஞ்சம் டிஃபரெண்டாக அரிசிகள்லாம் இருக்குது அது பண்ணுறது. நிலத்தில் வேறு சாகுபடி பண்ணுறது, பணப்பயிர் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஐடியாலாம் நிறைய வரும். அந்த நேரத்தில் உங்கள் மைண்டில் நிறைய வரும். எனக்கு வராது, உங்களுக்கு வரும். அதனால் அந்த மாதிரி ஒரு வியாபார நோக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க, உறவுகள், நண்பர்கள் எல்லாம் ஒரு சமுதாயமாக உங்களோட தொடர்பு கொள்ள நீங்கள் உலக அளவில் பெரிய ஆளாகிடுவீங்க. காசு சம்பாதிக்கிறவங்களோ இல்லையோ, உலக அளவுக்கு நிறைய பணப்பயிற்சியில் நல்ல சலப்பயிற்சி இந்த செல்வம் எல்லாம் கொட்டும். புரியுங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்கிறல. எந்த வழியில் எந்த துறையில் இருந்தாலும் பெரிய லெவலில் ஆகணும். பெரிய லெவல்னால் அந்தஸ்தில், வாக்கு திறமையில், சாமர்த்தியத்தில், எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஒரு கட்ஸ் வரணும் இல்லையா? அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதில்ல. இத்தனைக்கும் இருக்குது. டிஃபென்ஸுன்னா அதாவது நீங்கள் சொந்தமாக செக்யூரிட்டி ஆஃபீஸே வச்சுருவீங்க அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனில். இது மாதிரி நிறைய இருக்குது. லெவலில் அது டிபார்ட்மெண்ட்லாம் போகும். அரசாங்க தொடர்பு நிச்சயம் கிடைக்கும். சூரியன் கூட இருக்கார். சூரியனை தொட்டு சூரியன் சுக்கிரன், சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், சூரியன் மேலே குரு சூரியன் பார்க்குறது அங்கே இவ்வளோ இருக்கார். ராகு இருக்கார். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. புதன் இருக்கனால கவலை இல்லை, சுக்கிரன் இருக்கனால கவலை இல்லை. ராகு அது அடங்கிய ஒழுங்காக வாசிப்பாங்க. எத்தனை நாடு எப்படி போனாலும், மோடி எப்படி பண்ணாலுமே இங்கே அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா? நாசம் பண்ணுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த ராகுக்கு எதுக்கலை. அது நம்பவும் முடியாது, செய்யவும் முடியாது, கொல்லவும் முடியாது. அது நமக்கு இருக்கவே இல்லை. நல்ல காலம் புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். தப்பிச்சுது இல்லைன்னா அவ்வளோ வேஸ்ட்டு. அதனால் செவ்வாயினுடைய அமைப்பில் ரொம்ப அங்கே இருக்கும், பிரபாவமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த இந்த பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துல 9ஆம் வீடு குரு, அவர் தொடர்பு கிடைக்கிறதுனால எங்கள் வீரியஸ்தானத்தில் நின்று தொடர்பு கொள்கிறாரு. என்ன அது
அப்படி சேலஞ்சிங்காக நம்ம ஒரு செயல்படுத்தணும்னா வீரியஸ்தானம் வேணும். எல்லாம் பார்த்துக்கலாம், போக வேண்டாம். எல்லாம் அந்த ஒத்துழைப்பானா மாட்டானா அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் உடச்சி எறியக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம் வீரியஸ்தானம். உண்மையிலேயே லட்சிய போக்கு செயல்படுத்தணும். எத்தனை தடை கிடந்தாலும் புத்தியை பயன்படுத்தி தொடச்சி எல்லாத்தையும் உடைக்கணும். அதுதான் புதனுடைய வீடு. அங்கே குரு உட்காந்து சுகமாக உட்காந்துது. தம் வீட்டில் கூட அவ்வளோ பலம் கிடையாது, அந்த வீட்டில் பலம் உண்டு. ஆனால் வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தெம்பாக இருக்கார். அழகாக பார்த்துட்டு இருக்கார். அடாடாடாடாடா என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் எப்போ வரும், இப்போ வரதில்லை. அதெல்லாம் அதை புரட்டி பார்க்கணும். நம்ம 3 தலைமுறை முன்னாடி இது மாதிரி இருந்திருக்கும். இப்போ நம்ம தெரியாது, 10 தலைமுறை அது சொல்லலாம், இப்படிலாம் சொல்லிக்கலாம். இப்போ ரீசெண்டாலாம் கிடையாது. இந்த மாதிரி அமைப்பில் வந்திருக்கும்போது யோகத்தை அனுபவிக்கணுன்னு பிறந்திருக்கேன் போல் இருக்குது இந்த மேஷ ராசிக்காரருக்கு. ஏன்னா அஸ்வதி, பரணி, கிருத்திகை, அஸ்வதி, கேது அந்த மாதிரில உட்காந்துருக்காரு. அவர் மொத்த ஸ்டாக்கு இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அனுபவிக்கப்படுறது, பாழாக்கிறது, அந்த பாவ புண்டின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சேர்ந்து மூட்டையாக வச்சுருப்பார். வண்ணாங்கடை மூட்டை போடுற மாதிரி. அது அவர் எஸ்ட்டு ஆமாம் பார்க்கலாம், மூப்பனார் பார்ப்பார், ஆமாம் பார்க்கலாம் அப்படி சொல்கிற மாதிரி ஓல்ட்டின்னு இருப்பார். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட அப்படி ஒரு யோகம் கிடைக்கும். அதே மாதிரி பரணி, சுக்கிரன், வீராங்கனுமே அவர் ராணி மங்கம்மா பார்த்துருக்கேன்ல, அந்த மாதிரி அந்த பரணியில் இருந்துன்னா ஆனாலும் பெண்ணானா கூட ஒரு எழுச்சியோடு செயல்படுவாங்க. அடேங்கப்பா. அதே மாதிரி அந்த சூரிய நட்சத்திரம் 3 பாதம் இருக்கும். சூரிய நட்சத்திரம் 1 பாதம் அங்கே சூரியன் இருக்கார். கிருத்திகை 1 கேட்கவே வேண்டாம், பிரமாதம். அதனால் இந்த 3மே சூரியன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட யோகம் வருதில்ல, மாளவியா அதுவும் இருக்குது, புதனும் இருக்கார். அதே சமயத்தில் தொடர்பு இருக்குது. இத்தனை பேர் ஒரு உட்காந்து முக்கியமான ஆட்கள். புதன் வீரியஸ்தானாதிபதி சொல்லிட்டாலே அங்கே. அதனால் 6ஆம் வீடு அதிபாரியாக இருந்தால் கூட 6ஆம் வீடு முதலீடு ஸ்தானம். அதான் சொன்னேன், நீங்கள் கடனை வாங்கி வாங்கி வியாபாரத்தை பண்ணினீங்கன்னா கூட 100க்கு 100 மடங்கு பணம் வரும். 2 மடங்கு 3 மடங்கு இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது யோகத்தை இது லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாடே நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சுறுசுறுப்பு எங்கே தான் இன்னும் வருந்தில்லை, அவ்வளோ சுறுசுறுப்பு, அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எல்லாம் அப்படி கூட்டம் எல்லாம் ஒத்துழைக்க தயாராக இருக்காங்க. சூழ்நிலை நல்லா இருக்கும். கேட்கவே வேணாம், உங்களை பிடிக்கவே முடியாது. நான் சொல்கிறது கனவு இல்லை, நனவா. அதை படுத்துறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் மேஷத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது குழந்தைகள் கூட்டி திருமணம், குழந்தை கூட்டி அது சொல்கிற மாதிரி எல்லாமே விருத்திக்கு வரும். பார்த்தேன், பொண்ணு பொறுத்தில்லை, சரியா இல்லை, அப்படி ரப்பர் மாதிரி இருக்கிற கேஸே கிடையாது. இந்த மாதத்தில் எல்லாம் சுக்குறிஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப நாள் கடந்து உலகத்துக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதுவும் சொல்லிவிடுறேன். அதனால் வீடு ஷிஃப்ட் பண்ணுவீங்க, புது வீடு வாங்க, வாடகை விடுவீங்க, கொள்ளுவீங்க, எஸ்டேட் வாங்குவீங்க, அனுபவிப்பீங்க, மாற்றி ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல இருக்க முடியாது. புதுக்கு வேறு இதே சம்பளத்தை பார்த்து வாழ்க்கை பார்த்து அடுத்தது இன்க்ரிமெண்ட் வருமா, போஸ்ட் வருமா, ப்ரமோஷன் இப்படி பார்த்துட்டு இருந்தால் நடக்காத காரியம். துணிஞ்சு இறங்கணும். இந்த மாதத்தில் ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி தூக்கி விடுவார், லிஃப்ட் பண்ணுவார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாமே கனவு காண்றது அவ்வளோவே நனவாகக்கூடிய மாதம் சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.